ஹாய் மக்கா, ஸ்டடி வித் ரம்யா சீரிஸோட டே 4 தான் இது. டே 3 வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். நாளைக்கு நான் பிளான் பண்ணுற ஷெடியூலை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு. எந்த நேரத்தில் நான் சொன்னனோ தெரியல பார்த்துக்கோங்க. நான் என்ன பிளான் பண்ணனோ அந்த பிளானை வந்து என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியவே இல்லை இன்னைக்கு. ஆமாம் மக்கா, இன்னைக்கு காலையிலே படிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வெளியில் போக வேண்டியது ஆகிப்போச்சு. இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இந்த 3 பீஸ் செட் சுடிதார் வந்து 500 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன். ஒர்த்தான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஆனால் பிளான் பண்ணாமல் பண்ணினாதான் அந்த ஒரு விஷயம் வந்து நல்லபடியாக நடக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. நான் என்னெல்லாம் பிளான் பண்ணி பண்ணுறனோ அது நடக்கவே செய்யாது பார்த்துக்கோங்க. ஆனால் எதிர்பாராமல் சில விஷயங்கள்லாம் நம்ம நினச்ச மாதிரி நடக்கும். அதுக்காக தான் நான் சொன்னேன். அப்படியே பார்த்தீங்கன்னா நான் வந்து போன காரியங்கள் எல்லாமே முடிச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்கு கரெக்டாக சாயங்காலம் 6 மணி ஆகிட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்னத்தை படிக்கிறதுக்கு சொல்லுங்க பாப்பா. 6 மணிக்கு வந்தோடனே புக்கை திறந்து படித்தேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை பார்த்துக்கோங்க. ஏன்னா எனக்கு ஒரு செமைக்கு வந்து துணி துவைக்க வேண்டியது இருந்துச்சு. ஒரு செமைக்கு நான் குமிச்சு வச்சுருந்தேன் துவைக்கிறதுக்கு. எங்கள் வீட்டில் வாஷிங் மிஷின் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து துணியை வந்து கையில் துவைச்சாதான் அந்த ஒரு திருப்தி எனக்கு கிடைக்கும். அதனால 6 மணிக்கு மேலே துணியை துவைக்க ஆரம்பிச்சிருக்கேன். 8 மணிக்கு தான் துணி துவைச்சே முடிச்சேன். 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஒரு மூச்சு துணியை துவைச்சி காய போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் படிக்கிறதுக்கே நான் உட்காந்தேன் 8 மணிக்கு மேலே. என்ன மாதிரி நீங்களும் வாஷிங் மிஷின் இருந்தாலும் கையில் துவைக்கிறது தான் உங்களுக்கு பிடிக்குமான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்த்துக்கோங்க. என்னமோ எனக்கு தெரியல, அந்த வாஷிங் மிஷின் இருந்தாலுமே எனக்கு என்னமோ என் துணியை வந்து கையால் துவைச்சாதான் ஒரு திருப்தியே கிடைக்கும். அது எனக்கு மட்டும் இல்லை, என் தம்பியும் அப்படிதான். அவனுக்கு பின்ன லாயர் பார்த்தீங்களா, அவனுக்கு வந்து ஒயிட் கலர் ஷர்ட் அந்த மாதிரி தானே போடுவாங்க, ஒயிட் அண்ட் பிளாக்கு. அதனாலே அவன் வந்து ரொம்ப அழுக்கு போகணும் அப்படி ரொம்ப அவன் யோசிச்சு அவனும் வந்து கையில் தான் ஃபுல்லாக துவைப்பான் பார்த்துக்கோங்க. காலையில் வீட்டிலேருந்து 10 மணிக்கு கிளம்பி வீடு வந்து சேர்ந்தது 6 மணி. 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஒரு மூச்சு வேலை கிடந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு 6 அமர கொஞ்சம் உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் நான் படிக்கவே ஆரம்பித்தேன். ஆனால் நான் வந்து படித்தேன் பார்த்துக்கோங்க. எல்லாமே படிக்கலைனாலும் ஓரளவுக்கு மன திருப்தியோடு இந்த டேயை வந்து நான் முடித்தேன் அப்படின்னு சொல்லலாம். என்னெல்லாம் படித்தேன்னு சொல்லி இந்த டேயில் நான் படிக்கணும்னு பிளான் பண்ணது வந்து ஷெடியூல் 2 தான். ஆனால் எனக்கு என்ன யோசனை வந்துச்சுன்னா, இதுக்கு மேலே நம்ம ஷெடியூல் 2 படித்தோம் அப்படின்னா ஃபுல்லாக கண்டிப்பாக முடிக்க முடியாது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, டே 1 அதாவது ஷெடியூல் 1 நான் படித்தேன் பார்த்தீங்களா, அதை எல்லாத்தையுமே ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு ரிவிஷன் பண்ணிட்டேன். ஏன்னா அது வந்து நமக்கு அதாவது எப்படி சொல்கிறது, 1 டே பிஃபோர் தான் நம்ம படிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால குயிக்காக என்னால் ரிவைஸ் பண்ண முடிஞ்சது. இதே இது ஒரு வாரம் கழிச்சு நான் ரிவைஸ் பண்ணேன்னு வைங்களா, இப்படி என்னால் குயிக்காலாம் பண்ண முடியாது. உடனே அந்த சூட்டாக படிக்கிறதுனால எனக்கு வந்து டக்குன்னு வந்து முடித்த மாதிரி இருந்த ஒரு ஃபாஸ்ட்டாக வந்து ஒரு கோத்ரூ பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ கரெக்டாக ஒரு 8:30 மேலே நான் படிக்க ஆரம்பிச்சிருப்பேன்னு வைங்களேன். ஒரு 10 மணி வரைக்கும் ஃபாஸ்ட்டாக ஒரு கோத்ரூ பண்ணிட்டேன் எல்லாத்தையுமே அப்படின்னு நான் சொல்கிறது ஜிஎஸ் மட்டும். ஷெடியூல் 1 இருக்கிற ஜிஎஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். தமிழ் அண்ட் ஜிஎஸ் நான் பார்க்கவே இல்லை. ஏன்னா எனக்கு டைம் இருக்காது பார்த்தீங்களா, நம்ம எல்லாத்தையும் போட்டு ரிவைஸ் பண்ண முடியாது. ஒரு 10 மணிக்குள்ளால நான் முடிச்சிட்டேன். ஓகேவா, எல்லாத்தையுமே கவர் பண்ணி முடிச்சிட்டேன். நான் முந்தா நாள் படித்தது எல்லாத்தையுமே. பின்ன எனக்கு தோணுச்சு, சரி ஓகே இனி டைம் இருக்க தானே செய்யுது, ஒரு 10லேருந்து 12 மணி வரைக்கும் டைம் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் சரி ஓகே ஏதாவது படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா எனக்கு மனசு ஆறவே செய்யாது. உங்கள்கிட்ட வேறு வீடியோவில் டைலாக்கெல்லாம் பேசினேன் பார்த்தீங்களா, நாளைக்கு பாருங்கள் நான் ஷெடியூல் 2 எல்லாத்தையுமே அடுத்த நாள் அப்படின்னு கொண்டு போகாமே நான் முடிச்சிடும் அப்படின்னு பெரிய கிடக்க டைலாக்கெல்லாம் பேசியிருக்கேன். பின்ன உங்கள்கிட்ட வந்து இன்றைக்கி என்னத்தை சொல்லன்னு வேறு தோணும் பார்த்தீங்களா. அதனாலேயே நான் வந்து 10 மணிலேருந்து 12 மணி ஆனாலும் சரி 1 மணி ஆனாலும் சரி நம்ம இன்றைக்கி ஷெடியூல் 2ல் ஏதாவது ஒரு 2 லெசனாவது முடிக்கணும் அப்படின்னு நினச்சி ஃபஸ்ட்டு எடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச பாலிட்டி தான் எடுத்தேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் லெசன் கொடுத்துருக்காங்க. அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் லெசனை எடுத்து சட்டுன்னு முடிச்சிட்டேன் பார்த்துக்கோங்க. ரொம்ப தரவாயிடுச்சு எனக்கு பாலிட்டி எல்லாமே ரொம்ப தரவான மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது. என்னதான் ஒரு கேப் இருந்தாலுமே திரும்பி படிக்கும்போது எனக்கு வந்து ஒரு புதுசாக படித்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கல. ஆனால் இதே இது எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படி இல்லை. என்னதான் வந்து நான் எத்தனை தடவை படிச்சிருந்தாலும் எக்கனாமிக்ஸ் எனக்கு எப்போ படித்தாலும் புதுசாக இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுக்கும். ஆனால் பாலிட்டி அப்படி கிடையாது. அப்படியே பார்த்தீங்கன்னா நான் சொன்னது மாதிரியே ஜிஎஸ்ல வந்து நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. அதாவது ஷெடியூல் 2 அதில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக நான் படித்து முடிச்சுட்டேன். எனக்கு சட்டுன்னு முடிஞ்சுட்டு நான் சொன்ன மாதிரி ஈஸியாக முடிச்சிட்டேன். பின்ன அதுக்கப்புறம் பார்த்தப்போ எனக்கு வந்து எக்கனாமிக்ஸ் கொடுத்துருந்தாங்க. வேண்டாம் தம்பி அந்த பக்கம் போவே வேண்டாம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேக் வாங்கிட்டேன் பார்த்துக்கோங்க. ஏன்னா எக்கனாமிக்ஸ் நான் எடுத்தேன்னு வைங்களா, எடுத்த ஒரு 10 நிமிஷத்துலேயே உறங்கிடுவேன். அதனால் வேண்டான்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டேன். நாளை படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லவே கஷ்டமாக இருக்குது பார்த்துக்கோங்க. பெரிய ஆளு கிடக்க நேற்றுக்கு டைலாக்கெல்லாம் விட்டேன். நெக்ஸ்ட் டேன்னு எடுத்துகிட்டே போக மாட்டேன்னு. ஆனால் வேறு வழி இல்லாமல் ஆகிப்போச்சு. எதிர்பாராமல் இன்னைக்கு காலையில் எனக்கு வெளியில் போக வேண்டிய சூழ்நிலை அமைஞ்சிட்டு. பின்ன என்ன செய்ய முடியும், போகாமே இருக்க முடியாது. உண்மையாக கேட்டிங்களா, நான் வண்டியில் போக நேரம்லாம் யோசிச்சுட்டே இருந்தேன். ஐயோ நம்ம இன்றைக்கி எல்லாமே படித்து முடிச்சிருவோம், டைலாக்கெல்லாம் விட்டோமே போச்சே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போனேன் பார்த்துக்கோங்க. பின்ன என்ன செய்ய முடியும், போன காரியம் ஆனால் நல்லபடியாக முடிஞ்சு. ஸோ அந்த திருப்தியில் வீட்டுக்கு வந்து கொஞ்சமாவது படிக்கணும். அதே மாதிரி டே 1 வீடியோவில் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லியிருந்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, என்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் ஒரு நாளில் எனக்கு வந்து எவ்வளோ பெரிய
வேலைகள் இருந்தாலுமே குறைஞ்சபட்சம் ஒரு லெசனாவது நான் முடிச்சிருவேன், அட்லீஸ்ட் புக்கை எடுத்து சும்மாவாவது நான் புரட்டிடணும் அப்படின்னு வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு வேளை இன்றைக்கி வெளியில் போயிட்டேன் அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு இன்றைக்கி நான் படிக்காமல் புக்கை திறக்காமல் இருந்திருந்தேன்னு வைங்களேன், எனக்கு நாளைக்கு படிக்கிறது எனக்கு எப்படின்னா நாளைக்கு படிக்கிறதுக்கு ஒரு அந்த ஸ்பீடு வராத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் பார்த்துக்கோங்க. ஒரு நாள் அப்படி ஒரு கேப் விட்டு, அதாவது ஒரு நாள் கூட எனக்கு கேப் விடாண்டா அப்படின்னு தோணுது. இனிமேல் எனக்கு கேப் நிறைய விட்டு விட்டு படிக்கிறதுனால ஏதோ ஒரு டச் இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா. என்னதான் வெளியில் போனாலும் சரி, என்னதான் ராத்திரி 1 மணிக்கு வீடு வந்து சேர்ந்தாலும் சரி, அட்லீஸ்ட் புக்கை எடுத்தால் சும்மாவாவது புரட்டணும் அப்படிங்கிறத நான் மைண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க. அதன்படி தான் இன்றைக்கி நான் வந்து அவ்வளோ லேட்டாக வந்து வெளியெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு வரதுக்கே நூடுல்ஸ் ஆகி தான் வந்தேன். இருந்த பிறகும் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் சும்மாவாவது படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு படித்தேன் பார்த்துக்கோங்க. ரொம்ப திருப்தியாக இன்றைக்கி நான் படித்த காரியங்கள்லாம் படித்தேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் நான் படித்தேன், அதுக்கப்புறமா வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு அந்த லெசன் படித்தேன். ஸோ எல்லாமே ஜிஎஸ்ல கொஞ்சம் கவர் பண்ணியிருந்தேன். இருந்தாலுமே எல்லாமே ரொம்ப தரவாக படிச்சிருக்கேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை தான். அதை நெக்ஸ்ட் டே நம்ம இன்னொருக்க ரிவைஸ் பண்ணும்போது தரவாக மாறிடும். Day 4 இப்படி தான் எனக்கு போச்சு பார்த்துக்கோங்க.